உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு, ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்னா பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இதில் எல்லாத்துலேயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவோடு நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதன்மைப்படுது. என்னுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதில் முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னோட திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுகிறப்ப ரொம்ப சூப்பராக சென்சிட்டிவாக சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு என்னென்னா, கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்போ நான் என்னென்னா, அதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி இருக்கணுன்றதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ளே இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிரண்ணனுடைய அந்த டயலாக்டும், அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவலில் மாற்றி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பாக மாற்றிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக இது வந்து என்னென்னா, இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது. அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தியோட ஒர்க்கு, அவரை பயங்கரம் நம்மளை செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, உமாதேவியோட லிரிக், மௌனன் யாத்திரிக்கா, அண்ட் அறிவு எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்போவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவர்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிகிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு